குரூப் 2 தேர்வு குளறுபடி காரணமாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இன்று குரூப் 2 முதன்மை தேர்வை இன்று காலை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தேர்வர்கள் தேர்வு அறைக்கு சென்று தேர்வை எழுதிய நிலையில் சென்னையில் மட்டும் குறிப்பாக பல்வேறு மையங்களில் ஹால் டிக்கெட்டில் தேர்வு மையம் ஒன்றை குறிப்பிட்டு, ஆனால் வேறொரு மையத்திற்கு அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு தேர்வு எழுத சென்ற போது பல்வேறு குளறுபடிகள் நடந்தது வெளிச்சத்திற்கு வந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னையில் இன்று காலை போராட்டம் நடத்தினார்கள். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்த ஒரு சூழலில் தற்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் IAS அதிகாரி திடீரென்று தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நடந்த அந்த தேர்வு முறைகேடு எதிரொலியாக அவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு ஆணையத்தின் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக IAS அதிகாரி வெங்கடப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தற்போது மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் டிஎன்பிஎஸ் உடைய புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றம் செய்யப்பட்ட சண்முக சுந்தரத்திற்கு தற்போது எந்த பணியிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் தற்போது இன்னும் தெரிய வரவில்லை. இது குறித்த விவரங்கள் தமிழக அரசு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற விவரங்கள் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். நன்றி சங்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.